அப்படி இருக்காங்க ஆளுங்கெல்லாம். நல்லவங்கன்னு நினச்சி யாருக்கிட்டையும் பழகவே முடியல. தெரிஞ்சவனாக இருந்தாலும் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் வாழை பொறுக்கவே மாட்டேங்குது இந்த காலத்தில். கார் வாங்கினா வயிறு எரியுது, வீடு வாங்கினா வயிறு எரியுது, புருஷன் கூட சேர்ந்து 4 இடத்துக்கு போனால் வயிறு எரியுது, அப்படியே குமுறிக்கிறாங்க, அப்படியே கொந்தளிக்கிறாங்க. வாழை பொறுக்கவே மாட்டேங்குது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியல, வயிற்றெரிச்சல். ஒரு இடத்துக்கு போய் ஒரு வெளியூருங்களுக்கு ஒரு டூரு, ஒரு ட்ரிப்பு, சந்தோஷமாக பிள்ளைங்களோட குடும்பத்தில் போனால் வயிறு எரியுது, வயிறு எரியுது. ஐயோ, இவ மட்டும் இப்படி வாழ்கிறாளே, இப்படி வாழ்கிறாளே, அப்படி வாழ்கிறாளே, இப்படி வாழ்கிறாளே. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் சரியாக இருந்ததுன்னா, எண்ணமும் செயலும் சரியாக இருந்ததுன்னா நல்ல வாழ்க்கை, செம்மையான வாழ்க்கை அமையும். சரியா? வயிறு எரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஐயோ, வயிறு எரியறதோட விடாமல் சாபம் வேற விட்டு தொலைகிறாளுக்கு. சாபம். எண்ணம் போல் வாழ்க்கைங்க. நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்ல வாழ்க்கை அமையும். அதை விட்டுப்போட்டு வயிறு எரிஞ்சுக்கிட்டே குமுறிக்கிட்டே இருந்தாக்க அதுவே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுவே தான் உங்கள் வீடு சுற்றி வைபாகும்.